சென்னை அருகே பட்டாபிராமில் விரைவு ரயிலும் மின்சார ரயிலும் மோதிய விபத்துக்கான காரணம் குறித்து ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் சுதர்சன் நாயக் ஆய்வு மேற்கொண்டார். அது தொடர்பான தகவல்களை தருகிறார் செய்தியாளர் அக்ஷயா. கடந்த 5ஆம் தேதி சுமார் 7:15 மணி அளவில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து மின்சார ரயில் பெறப்பட்டது. அது பட்டாபிராமன் ரயில் நிலையத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அதே ரயில் நிலையத்திலிருந்து சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து 7:45 மணி அளவில் திருவனந்தபுரம் நோக்கி ஒரு அதிவேக ரயில் ஒன்று புறப்பட்டது. இந்த இரண்டு ரயில்களும் பட்டாபிராமன் ரயில் நிலையத்திற்கும் இந்து கல்லூரி ரயில் நிலையத்திற்கும் இடையே மோதி நின்றன. இதில் அதிவேக ரயிலின் 4 பெட்டிகள், அதாவது இன்ஜின் உட்பட 4 பெட்டிகள் தடம் புரண்டன. இந்த விபத்தில் 8 பேர் காயமடைந்தனர். அவர்கள் உடனடியாக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த விபத்திற்கான காரணம் குறித்த ஆய்வை தற்போது ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் திரு சுதர்சன் நாயக் மேற்கொண்டு வருகிறார். இந்த சம்பவம் நடந்த இடத்தில் ரயில்வே துறை அதிகாரிகளும் ரயில்வே பாதுகாப்பு ஆணையரும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டு வருகின்றனர். இந்த விபத்திற்கான காரணம் என்ன என்பது குறித்த ஆய்வு தற்போது நடைபெற்று வருகிறது. இது குறித்து அவர் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், இந்த விபத்திற்கான காரணத்தை ஒரு நாள் ஆய்வில் கண்டறிய முடியாது, இதற்கு ஒரு குறைந்தபட்சம் 3 நாட்களாவது தேவை என தெரிவித்துள்ளார். 3 நாட்களுக்கு பிறகே இந்த விபத்திற்கான காரணம் என்ன என்பது குறித்து காரணம் தெரிய வரும் என அவர் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ராஜராஜனுடன் அக்ஷயா.